வணக்கம் மக்களே, வெல்கம் டு கதை வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செஞ்சிருவா எபிசோட் 8. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட் எங்க முடிஞ்சிருக்கோம்னா, ட்ரீம் என்டர்டைன்மெண்டோட நம்பர் 1 ஃபேமஸ் ஆக்டரான பெண்ணியோங்க ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கும். அது என்னன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லயே 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு கேமரா ஃபுட்டேஜ் தான் காட்டுறாங்க. அதுல பார்த்தா பெண்ணியோங்க ஸ்கூட்டில போன ஒரு பொண்ணை காரால ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அங்க கேமரா இருக்குன்னு பார்த்து தெரிச்சு ஓடி இருப்பான். இதுதான் அந்த ஃபுட்டேஜ்ல இருக்கு. அண்ட் அந்த ஃபுட்டேஜ் தான் இப்ப பயங்கர வைரல்ல போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஆக்சிடென்ட் ஆன பொண்ணு இறந்து போயிட்டாலான்னா அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. பெரிய ஆக்சிடென்ட்லாம் இல்ல. இப்போ ஒரு டிவி சேனல் தான் அந்த ஃபுட்டேஜ் வைரல் ஆனது இவ்வளவு உட்கார வச்சு பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல நீங்க ஏன் 3 வருஷத்துக்கு முன்னாடியே இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு கேட்கவும், கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்ன மிரட்டினாங்க அப்படிங்கிற விஷயத்த அவ சொல்றா. இன்னொரு பக்கம் ட்ரீம் என்டர்டைன்மெண்ட் கம்பெனி முன்னாடியும் மீடியா பீப்புள் பயங்கரமா மாதிரி மொச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்துகிட்டு இருந்த காங்கியாட் கிட்டையும் உங்க கம்பெனியோட நம்பர் 1 ஆக்டரான பெண்ணியோட வீடியோ தான் இப்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. அவர் யாரையோ கார் ஆக்சிடென்ட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம 3 வருஷமா அதை மூடி வேற மறைச்சிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு எதுவும் ஆக்ஷன் எடுக்க போறீங்களா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்க, எனக்கு என்னமோ இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏன்னா போன எபிசோட்லயே நம்ம ஆத்திர ஒரு வழி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தவன் தானே. மேபி இவன் கூட இந்த வீடியோ விட்டுருக்கலாம். ஆனா இப்ப இந்த மீடியா பீப்பிள் கிட்ட ரொம்ப நல்லவனாட்டம். இந்த போட்டோஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மைன்னு தெரியல. சப்போஸ் உண்மைன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா அதுக்கான தக்க நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கப்படும். பெண்ணியவங்க இந்த கம்பெனியை விட்டு தூக்கிடுவான். அது மட்டும் இல்லாம அந்த விஷயத்தை மூடி மறைச்சவங்களையும் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு பேட்டி கொடுத்துட்டு அங்க இருந்து போறான். ஆக்சுவலி அந்த விஷயத்தை மூடி மறைச்சதை எல்லாரும் டைரக்டர் ஆர்த்தர் தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அவன் யூஎஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவனும் சரி பெண்ணியவங்களும் சரி ஒரே காலேஜ்ல தான் படிச்சிருக்காங்க. சோ ஃப்ரெண்ட்ஸா இருந்த காரணத்தினால கண்டிப்பா இந்த ஹெல்ப் டைரக்டர் ஆர்த்தர் அவனுக்கு பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப மேனேஜர் கஜோனும் சன்னிக்கிட்டையும் ஸ்கை கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா சன்னி இதை சுத்தமா நம்பாத மாதிரி தான் தெரியுது. எனக்கு டைரக்டர் ஆர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கு, அவர் கண்டிப்பா அதை செஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லவும், உனக்கு மட்டும் நம்பிக்கை இருந்தா போதுமா? கம்பெனில இருக்கிற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்பணும். டைரக்டர் ஆர்த்தர் தான் உண்மையில அதை பண்ணாருன்னு சொல்லி ஒன்ஸ் ப்ரூவ் ஆச்சுன்னா மொத்தமா இந்த கம்பெனி விட்டு அவரை தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சன்னுக்கு ஒரு மாதிரி லைட்டா கஷ்டமா இருக்குது. நெக்ஸ்ட் சீன்லயே அவனை பாக்குறதுக்காண்டி தான் வரான். வீட்டுக்கு முன்னாடி நின்று காலிங் பெல் அழுத்த உள்ள கிடந்து யாரும் வந்து திறக்கிற மாதிரியே தெரியல. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க பக்கத்துல டோரி கிட்ட உட்கார அப்படியே தூங்கிடுறான். திருப்பியும் ஒரு போன் சத்தம் கேட்டு முழிக்க பார்த்தா ஜெயோட பெட்ல இருக்கான். இவன் தூங்கிட்டு இருக்கும் போது அவன் தான் தூக்கிட்டு வந்து பெட்ல போட்டிருப்பான் போல. இப்ப ஒரு மாதிரி பித்தா பித்தான்னு முடிச்சுக்கிட்டு இருக்க. அங்க ஜெயோடைய போனு தான் ரிங்கா இருக்கும் போல. எடுத்து என்ன விஷயம்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காலை வச்சுட்டு நேரா நம்ம சன்னுக்கு மேலதான் வந்து உட்காந்துட்டு என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படின்னு ரொமான்டிக்கா கேக்குறாப்ல. என்ன ஏதோ வளர்க்கிட்டு இருக்க, நம்ம பார்த்தே கொஞ்ச நாள் ஆகுது, நான் எதுக்கு ஒன்னு மிஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு சன்னு சொல்ல, நீ என்ன மிஸ் பண்ணலான்னு சொல்ற, பின்ன எதுக்கு என் வீட்டுக்கு முன்னாடி வந்து அங்க தூங்கிக்கிட்டு இருந்த, எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்ட்டு அவனுக்கு கிஸ் பண்ண போறான். இவன் உடனே சைடு வாங்கிட்டு, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த பேசுறதுக்காண்டி தான் வந்தா, வேற எதுக்காகவும் இல்ல அப்படின்னு சொல்லுவோம். நீ என்ன காரணத்துக்கு வேணாலும் வா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா என்னுடைய ஒரே கேள்வி எல்லாமே நீ என்ன மிஸ் பண்ணியான்னு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவன் கழுத்தை பிடிச்சு கடிக்க ஆரம்பிக்கிறான். டேய் விட்டு தொலைடான சன்னு எவ்வளவோ அவன்கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் ஜெயிக்கிட்ட முடியுமா? அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு அடுத்த கட்டமா பேண்ட் ஜிப்ப வேற கழட்ட பார்க்க அதை பார்த்துட்டு சன்னு டேய் வேண்டாட்டா அப்படின்னு பிடிச்சிக்கிறான். சரி இப்படியே எவ்வளவு நேரம் பிடிச்சிக்கிட்டு இருக்க போற, அதுக்கப்புறம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது சொல்லிட்டு அப்படிங்கவும் அவன் அதுக்கப்புறம் விட்டுறான். இவனை அதுக்கப்புறம் ஜிப்ப போட்டுட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி பெண்ணியங்கோடைய கார் ஆக்சிடென்ட்ட நீ தான் யாருக்கும் தெரியாம மறைச்சியா என்ன அப்படின்னு சன்னு கேட்கறான். நீ என்ன நினைக்கிற அப்படின்னு ஜெய் பதிலுக்கு கேட்க, இவ்வளவு நாள் உன் கூட பழகுனதுல நீ அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன்னு தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லுவோம். ஜெய்க்கு இதை கேட்டோன்னே லைட்டா ஹாப்பியா இருக்கு. அப்புறம் அவன் கிட்ட இப்போ யாரு கால் பண்ணாங்கிற விஷயத்த சொல்றான். ஆக்சுவலி என்னோட அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னான். அந்த கேமரா ஃபுட்டேஜ் யார் லீக் பண்ணாங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு ஆசையா இருக்கா அப்படின்னு கேட்கவும், இவனு யாருங்கிற மாதிரியே பாக்குறான். வேற யாரும் இல்ல உன் மேனேஜர் கஜோன் தான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சனுக்கு பயங்கர ஷாக்கு. கண்டிப்பா அவர் இதை பண்ணிருக்கவே மாட்டாரு. அந்த ஃபுட்டேஜ் எப்படி அவருக்கு கிடைச்சிருக்கும்? அது மட்டும் இல்லாம நாள் ஃபுல்லா அவர் எங்க கூட தான் செட்ல இருந்தாரு, அவர் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லவும், முழு நேரமும் அவர் உங்க கூட தான் இருந்தாருன்னு உனக்கு கரெக்டா தெரியுமா என்ன அப்படின்ட்டு ஜெய் கேட்கறான். அப்பதான் இவன் யோசிச்சு பாக்குறான். ஸ்கையோடைய ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கஜோன் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர வேலை இருக்குன்னு சொல்லி போயிருப்பாரு இவங்களை விட்டுட்டு. அந்த விஷயத்த யோசிச்சு பார்த்தாலுமே கண்டிப்பா அவர் பண்ணிருக்க மாட்டாருன்னு தான் இவன் நம்புறான். அதை நீ மட்டும் நம்பினா போதாதுன்னு ஜெய்யும், ஒன்ஸ் இந்த விஷயம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உடைய காதுக்கு வந்துச்சுன்னா உன் மேனேஜரா மொத்தம் அந்த கம்பெனியை விட்டு ஃபயர் பண்ணிடுவாங்க. அதனால உன் மேனேஜர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நினைச்சேன்னா அவரை காப்பாத்துறதுக்கு உனக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும், அடுத்த சீன்லயே சன்னு ஜெயோடைய வீட்டுல இருந்து நேரா கஜோனை பாக்குறதுக்கு தான் கிளம்பி வெளியே வரான். பின்னாடி ஜெயுமே என்னுடைய கார் பார்க்கிங் இந்த சைட்ல இல்லையா அப்படின்ட்டு அவனை விடுறதுக்காண்டி கேட்க, அதெல்லாம் தேவையில்ல நானே போய்ப்பேன், அது மட்டும் இல்லாம நீயும் கொஞ்சம் நாளைக்கு அந்த கம்பெனி பக்கம் போகாம இரு அப்படின்னு அவன் நல்லதுக்கு சொன்னா, நான் ஏன் போக கூடாது, நான் எங்க வேணாலும் போவேன். இல்ல ஒருவேளை ஹேண்ட்ஸமான ஒரு பையன் அவனை ஸ்போர்ட்ஸ் கார்ல வந்து விடுறத நினைக்கும் போது உனக்கு ரொம்ப ஷையா இருக்குதா அப்படின்ட்டு அவனை டீஸ் பண்ண, இவன் கிட்ட போய் நல்லது சொன்னா பாருன்னு அவன் பாட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். எங்க பாரு நானே உன்னை டிராப் பண்றேன், இல்லைன்னா நான் உன்னை எங்கேயுமே போட மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு அவனை நிப்பாட்ட நேரா வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல தான் நிக்கிறாங்க. இப்ப என்ன உனக்கு என்ன டிராப் பண்ண தானே செய்யணும், அப்ப நீ என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வா, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பஸ் வந்தது. அதுல ஏறிக்க நம்ம ஜெய்யும் வர வழி இல்லாம அதுல ஏறான். கொஞ்ச நேரத்திலேயே சன்னும் ஜெய்கிட்ட என்ன ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ல வர்றது எப்படி இருக்குன்னு கேட்கவும், இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம்னு எதை வச்சு சொல்றேன்னு ஜெய் கேட்க, ஆமா பொதுவா உங்களை மாதிரி ஆட்கள் யாரு கூடயும் எதையும் ஷேர் பண்ணிக்க மாட்டீங்களேன்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து கரெக்டா பிரேக் போட ஜெய் கரெக்டா அவனே வந்து இடிக்கிறான். அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே கரெக்ட் தான், யாரு கூடயும் எதையும் எனக்கு ஷேர் பண்ண பிடிக்காதுதான், அதனாலதான் அன்னைக்கு ஒருத்தவன் கூட டேப் இருந்தானே அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கான்னு அவனை டீஸ் பண்றான். ஆக்சுவலி இவன் தானே அவனுக்கு தெரியும், இருந்தாலும் சன்னை கொஞ்சம் டீஸ் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்கான்.
அவனுமே எதுக்கு இப்ப தேவையில்லாம இந்த டாபிக் எடுக்கிறா அப்படின்ட்டு அவனை தள்ளி வைக்கிறான். செய்யுமே இது ஒண்ணு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றது கிடையாது. நான் யூஎஸ்ஏல இருக்கும்போது பஸ்ல தான் போவேன் அப்படின்னு சொல்லவும் கரெக்டா அந்த நேரம் பார்த்து கண்டக்டர் வந்து டிக்கெட் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவனும் பித்தா பித்தான்னு முழிக்க உடனே சன்னு தான் 2 பஸ் வர எடுத்து காமிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து போக செய்கிட்ட இன்னொரு பஸ் வர கொடுத்து இதை நீ ரிட்டர்ன் போறதுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்க, ஏன் இதுக்கு முன்னாடி யூஎஸ்ஏல நிறைய தடவை பஸ்ல போயிருக்கேன்னு சொன்னா இது கூட தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லி அவனை டேமேஜ் பண்ண, நான் உன்னை டிராப் பண்ணலான்னு வந்தா நீ என்னடானா என்ன பிடிச்சி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஜெய் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திருப்பியும் பிரேக் போட திருப்பியும் ஜெய் அவன்கிட்டே விழுந்துடுறான். இந்த தடவை அவனுடைய கண்ணத்துல கிஸ் பண்ணிக்கிட்டு இப்ப எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லுவான். சன் உடனே தள்ளி விட்டுட்டு உனக்கு என்ன புரியுது அப்படின்னு கேட்கவும், இல்ல இவ்வளவு கிரௌட் இருக்கு உன்னால என்ன அவ்வளவு ஈஸியா திட்ட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லுவான். ஏன் நான் உன்னை திட்டணும்னு ரொம்பவே ஆசைப்படுற போலையே அப்படின்னு கேட்கவும் திருப்பியும் பிரேக் போட திருப்பியும் ஜெய் அவன் மேலேயே வந்து விழுகிறான். அவன் ரொம்ப ஆசையா தான் இருக்கு, நீ திட்டி தான் பாரு, இங்க உள்ள எல்லாரும் கேட்கட்டும், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவனுக்கு கிஸ் பண்ண போக படக்கு நான் அவனை தள்ளி வந்துட்டு இங்க பாரு நான் வரப்போற ஸ்டாப் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தள்ளி வந்து நிக்கிறான். அதுக்கப்புறம் ஜெய்யும் சன்னோடைய கையை பிடிச்சு இதுக்கப்புறம் நீ என்னோட வீட்டுக்கு வந்தா வெளியே தூங்கணும்னு அவசியம் இல்ல, டைரக்டா என்னோட வீட்டுக்கே வந்துருன்னு சொல்லி அவனுடைய சாவி அவன் கையில கொடுக்க இவனுமே அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவன் ஸ்டாப் வந்தோடனே கீழே இறங்கி போயிடுறான். நேரா கம்பெனிக்கு வந்து ஜெய் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் இப்ப கஜன் கிட்ட சொல்ல அவரும் மண்டையை பிச்சுக்கிறாரு. உண்மையிலே நான் அந்த விஷயத்த பண்ணவே இல்ல, பெண்ணையும் கூட நான் அது வரைக்கும் பேசினது கூட கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ அப்லோடு அதை நான் இங்க வந்து பண்ணல. அன்னைக்கு உங்களை விட்டுட்டு நான் இந்த கம்பெனிக்கு வந்ததுக்கு காரணம் இங்க உள்ள பேப்பர் ஒர்க்ஸை முடிக்கதான். அந்த மாதிரி தான் நான் எப்போதும் என் வேலையை முடிப்பேன். இதுல ஏன் எல்லாரும் ஏன் மேலேயே பழிய போடுறாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்க. ஸ்கை சன் இதை பார்த்துட்டு நாங்க உங்களை நம்புறோம், ஆனா நம்ம இதை எப்படியாச்சும் ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லவும் அப்ப நம்ம போலீஸ் கிட்ட போய் அவங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லுவோம். அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா உண்மை தானா வெளியே வரும் அப்படின்னு சொல்ல போலீஸ் கிட்ட போய் அவங்க எப்ப கண்டுபிடிக்கிறது, அது எப்ப கோர்ட்டுக்கு வர்றது, எப்ப நீங்க நிரப்பராதின்னு சொல்லி தீர்ப்பு வர்றது, அதுக்குள்ள உங்களை வேலையை விட்டே தூக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் சோத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவோம். கஜோனுக்கு இதை கேட்டுட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் சன் ஒரு ஐடியா சொல்றான், பேசாம பெண்ணுக்கு நீங்களே மேனேஜர் ஆயிருங்க அப்படின்னு சொல்லுவான். நீ என்ன விளையாடுறியா அப்படின்னு கேட்க, ஒரு வேலை நீங்க பெண்ணுக்கு மேனேஜர் ஆயிட்டீங்கன்னா உங்க மேல உள்ள குற்றச்சாட்டு எல்லாம் காணாம போயிடும் அப்படின்னு சொல்லுவான். இது என்ன சாதாரண விஷயமா, அவன் எவ்வளவு பெரிய ஆளு, என்ன மாதிரி ஆளெல்லாம் எப்படி அவனுக்கு மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு சொல்ல எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவான். கஜனுக்கு என்ன சொல்லன்னு தெரியல, ஒரு மாதிரி பீதியில தான் இருக்காப்ல. அப்படியே அவங்க 2 பேரும் பக்கத்துல கூப்பிட்டு நீங்க 2 பேரும் தான் எப்படியாச்சும் இதுல எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு. கட் பண்ண அடுத்த சீன்லயே கஜனும் சன்னும் தான் பெண்ணும் தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. உள்ளக்கு எப்படி போறோன்னு தெரியலையே அப்படின்னு கஜனும் ஒரு மாதிரி நர்வஸ்லயே இருக்க. அப்போன்னு பார்த்தா அங்க அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தன் வெளியே வரான். உடனே சன் அவனை பார்த்துட்டு கஜனை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிட்டு நேரம் அவன்கிட்ட சரட்டுன்னு கிராஸ் பண்றான். பார்த்தா அவனோட ஐடி கார்டை சுட்டிட்டு வந்துட்டான். இதை பார்த்த கஜோட ஷாக் ஆகி அட பாவி உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்லி கேட்கலடா, இதெல்லாம் ரொம்ப தப்புடா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க. நீ வாயா அப்படின்னு சன்னு தான் அந்த ஐடி கார்டை வச்சு ஸ்வைப் பண்ணி நேரம் அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வராங்க. ஒரு வழியா பெண்ணியோட டோர் முன்னாடி வந்து நிக்க கஜோன்னு தான் டொக்கு டொக்குன்னு கதவை தட்டுறாரு. காலி மேல எடுத்துறாரு. யாரும் உள்ளக்கு இருந்து வர்ற மாதிரியே தெரியல. சரி ஆள் இல்ல போல, நம்ம நாளைக்கு வருவா வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ் ஆக போக இவரெல்லாம் வேலைக்காகவே மாட்டாருன்னு சன்னு தான் அவனோட கத்தியை எடுத்து அங்க உள்ள ஓட்டைக்குள்ள போட்டு கிண்டுக்கிட்டு இருக்கேன் கதவை திறக்கிறதுக்கு. அதை பார்த்துட்டு கஜோன்னு நேரம் கிட்ட ஓடி வந்து அட்டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ஆல்ரெடி நீ அந்த ஐடி கார்டு எடுத்துட்டு வந்தது எனக்கு பக்கு பக்கம் இருக்கு, இதுல இந்த வேலையெல்லாம் பாக்காதரா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க. நான் அதை ஜஸ்ட் ஓபன் பண்ண தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் நீ பண்ண வேண்டாம்டா, நம்ம யாருக்கும் பாதகம் இல்லாம யார் வீட்லயே போலாம்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க கதவை திறந்துட்டு பெண்ணுங்க வரான். யார் நீங்கன்னு நம்ம ஆட்களை பார்த்து விசாரிக்க கஜோன் உடனே ஆக்சுவலி டீம் என்டர்டைன்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஒரு மேனேஜர் தான், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கதவை மூட போறான். ஆக்சுவலி அந்த வீடியோ வைரல் ஆனதுனால இவன் ஃபேன்ஸ்ல இருந்து எல்லாருமே இவனை போட்டு கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவனுக்கு கிடைச்ச ப்ராஜெக்ட் சீரியஸ் எல்லாமே கேன்சல் ஆகி இவன் இப்ப ரொம்ப டிப்ரெஷன்ல தான் இருக்கான். இதுல இவங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூட போக உடனே கஜோன் தான் கதவை பிடிச்சிட்டு எங்க பாருங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி சின்னதா அந்த தப்பை பண்ணிட்டீங்க, இப்ப ஃபேன்ஸ் கிட்ட நீங்க அதை தெளிவா எடுத்து புரிய வச்சு மன்னிப்பு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லுவான். அவன் இருந்த கடுப்புக்கு வெளியே போங்கடா ஐயோக்கிய ராஸ்கல்களா அப்படின்னு கஜனை பிடிச்சி தள்ளி விட்டுறான். இதுக்கப்புறம் என்ன பாக்குறதுக்கு இங்க வராதீங்க சொல்லிட்டேன் அப்படின்ட்டு கதவையை மூடிக்க எங்க கீழே விழுந்த கஜோனா அப்ப கூட நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க ஃபேன்ஸுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்றீங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு புரிய வச்சுக்கிட்டீங்க. அந்த நேரம் பார்த்து ஐயோ என்னால அசைய வர முடியல அப்படின்னு சன்னிக்கிட்டு சொல்ல உடனே சன்னிதான் அவரை கைத்தாங்கள பிடிச்சி அங்க இருந்து கூட்டிட்டு போறான். கூடவே பெண்ணிங்கோட டோர்ல ஒரு உதச்சு இப்படிதான் நீ பெரியவங்க கிட்ட வீரத்தை காட்டுவியா என்ன அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு தான் அங்க இருந்து கஜனை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். இங்க பெண்ணியவங்க இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் அங்க நிக்கிறான் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஆட்கள் அந்த இடத்த விட்டு போகாம இன்னும் அங்கேயே பார்க்கிங் லாட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கஜோனு சன்னுக்காண்டி சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வராரு. மனுஷனுக்கு பாவம் வாங்கினாடி இன்னும் வலிக்குது போல, உங்களுக்கு எதுவும் டாக்டர் கிட்ட போகணுமா அப்படின்னு சன்னி கேட்க அதெல்லாம் வேண்டாம், சின்ன வயசுல நான் இதை விட பயங்கரமா அடி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்றாரு. இருந்தாலும் உன்னோட வயசுல ஒன்னை விட நான் வாங்கின அடியெல்லாம் கொஞ்சம் கம்மி தானே, அவனை பார்த்து பாவமாவும் ஃபீல் பண்றாரு. அந்த சமயம் பார்த்து சன்னோ பெண்ணியவங்க போட்டுக்கிற ஒரு புது போஸ்ட கஜனுக்கு காமிக்க வயசானதுனால அந்த பைபிளுக்கு கண்ணு தெரியல போல ஊத்து ஊத்து பாத்துக்கிட்டு உன் போனை நீயே வச்சுக்க ரொம்ப அடி வாங்கியிருக்கேன் நான் என் போன்லயே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அதுல பார்த்தா பெண்ணியவங்க ஃபேன்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கற மாதிரியான ஒரு போஸ்ட் தான் போட்டிருக்கான். இதை பார்த்துட்டு கஜனா இவ்வளவு சீக்கிரத்துல மனசு மாறுவாருன்னு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவர் போட்டதுனால ஃபேன்ஸ் மனசு மாறுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சன்னு கேட்கிறான். அதை நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் அப்படின்னு கஜனு பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவங்க ஒருத்தர் கிட்ட இருந்து ஐடி கார்டை சுட்டுட்டு வந்திருப்பாங்களே அவன் தான் இவங்க 2 பேரும் குறுகுறுனே பார்த்துட்டு இவங்க கிட்ட வரான். ஆத்தி எதுக்கு இங்க வரான்னு தெரியல அப்படின்னு கஜோன்னு சன்னு அசையாம இருக்க சொல்ல 2 பேரும் அப்படியே ஸ்டாச்சு மாதிரியே இருப்பாங்க பாருங்க லெக் பீஸை கடிச்சிட்டு. அவனுமே இவங்க பக்கத்துல வந்துட்டு அங்க கீழே
கிடக்குற இவனோட ஐடி கார்டு எடுத்துட்டு ஹோ இங்கேதான் இருக்கா அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் தான் கஜோனுக்கு எப்பா தப்பிச்சோம்டான்னு உசிரே வருது. அப்படியே திரும்பி சண்டை பார்த்து இப்படிதான் நீ அவர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணுவியா ஐடி கார்டை அப்படின்னு முறைக்க அவனும் யாரையோ சொல்ற மாதிரி திரும்பி உட்காந்து அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் காலேஜ்ல அங்க ஸ்கையே பெண்ணியங்களோட நியூஸ் தான் பார்த்துட்டு வரான். என்னதான் அவர் ஃபேன்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டு போஸ்ட் போட்டிருந்தாலும் அவர் பண்ண விஷயம் ஒன்னும் சாதாரணமான விஷயம் கிடையாது. படத்துலதான் ஹீரோவா இருந்து எல்லாரையும் காப்பாத்துறாரே தவிர நிஜத்துல அந்த பொண்ணை இடிச்சிட்டு அவளை காப்பாத்தாம அங்கிருந்து ஓடி போயிருக்காரு. அதனால அவருடைய ஃபேன்ஸ் அந்த மன்னிப்பை ஏத்துக்க முடியாம தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் சைன் பண்ணியிருந்த ப்ராஜெக்ட், சீரிஸ், கான்ட்ராக்ட் எல்லாமே கையை விட்டு போயிடுச்சு, எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. அவருடைய நிலைமை இப்ப சொல்ல போனா ரொம்ப மோசமாகிட்டே தான் வருது அப்படின்னு சொல்லி நியூஸ்ல போட்டுக்கிட்டு இருக்கா. அது எல்லாத்தையும் இங்க ஸ்கை நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து இவனுக்கு ஒரு கால் வருது. இவனும் எடுக்க அந்த பக்கத்துல இருந்து எப்ப என்னுடைய நியூடு போட்டோ ஷூட்டுக்கு நீ வரப்போறேன்னு சொல்லி கேக்குறான். யாரா இருக்கும் பகினு தான். கையும் அதை கேட்டுட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னு புரியாம கேட்க இது சன்னுடைய நம்பர் தானே, கஜன் தான் எனக்கு இதை கொடுத்தாரு, அவர் எதுவும் மாத்தி கொடுத்துட்டாரு அப்படின்னு கேட்க அவர் மாத்தி தான் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன், நான் ஸ்கை பேசுறேன் அப்படின்னு சொல்லவும் ஓ ஸ்கை நீயா, சரி இன்னைக்கு சாயந்தரம் ஒரு நியூட் போட்டோ ஷூட் இருக்கு, சன்னை மறக்காம என்னோட ஸ்டுடியோக்கு வர சொல்லிடு அப்படின்னு காலை கட் பண்ண இவன் கூப்பிட்ட மாதிரி சாயந்தரம் சன்னும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். கூடவே ஸ்கையும் தான் வந்திருக்கான். நான் என்ன பண்ணணும்னு கேட்க என்ன எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்ட வேண்டியதான் அப்படின்னு பக்கின்னு சொல்லவும் அவனும் ஒண்ணுமே சொல்லாம அப்படியே கழட்டிட்டு நிக்கிறான். பக்கின உடனே அவனுக்கு ஒரு துணியை கொடுத்துட்டு போட்டோ ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா போட்டோ ஷூட் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்கிற போட்டோஸ் ஒண்ணு ஒண்ணா நம்ம ஸ்கையை பார்த்தா அந்த போட்டோஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஆர்டிஸ்டிக்கா இருக்கே தவிர நியூடு போட்டோ மாதிரியே தெரியல. உண்மையிலே நீங்க ரொம்ப அழகா எடுத்திருக்கீங்க அப்படின்னு ஸ்கை பக்கின் கிட்ட சொல்ல எல்லாத்தையும் நான் கலைநயமா தான் பாப்பேன் அப்படின்ட்டு அவன் சொல்றான். இன்னொரு பக்கம் சன்னு அந்த ஸ்டுடியோல உள்ள போட்டோஸ் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா பாத்துக்கிட்டே வர கையும் அதுல ஒரு போட்டோவை பார்த்துட்டு பக்கின் கிட்ட இதுல இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே பக்கினும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி இந்த ஒரு நபராலதான் என்னுடைய பேஷனான போட்டோகிராஃபியை நான் விட பார்த்தேன். என்னுடைய மிகப்பெரிய டிஸ்கரேஜே அவன் தான். இது எனக்கு செட் ஆகாது, இதுல எனக்கு எதிர்காலமே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான்னு சொல்லவும் ஸ்கையுமே இதை கேட்டுட்டு ஓஹோ சரி இப்போ அவரு என்ன போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்க நான் நேஷனல் அவார்டு வாங்கின போட்டோஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும் செம்ம கூஸ் பம்ஸா இருக்கும் ஸ்கைக்கு. அப்பதான் பக்கின் அவனுக்கு ஒரு விஷயத்த நல்லா புரிய வைக்கிறான். நீ கேமராவை பார்த்தாலே எதுக்கு பயப்படுறங்கிற காரணம்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அதுக்கு பின்னாடி உண்மையில ஒரு நபர் இருந்தா அந்த நபருக்கு நீ பதில் சொல்ல வேண்டியது உன்னுடைய வெற்றியால தான். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, கேமரானாலே பயப்படுற உன்ன மாதிரியான ஒரு ஆளுடைய போட்டோ ஒரு நாள் தாய்லாண்டோடைய மொத்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்லயும் தெரியும் போது உனக்கு பிடிக்காதவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைச்சு பாத்திருக்கியா? அதுதான் நீ உங்களுக்கு கொடுக்குற சரியான பதிலடியா இருக்கும் அப்படின்னு பயங்கர மோட்டிவேஷனலா பேசுறான். அதை இவன் சன்னே மேமருந்து நின்று கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க இருந்து நேரா ஆலிஸ் கிளப்புக்கு வர மாடியில தான் ஜெய் அங்க ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட வந்து ஆக்சுவலி ஒன்னு இந்த கம்பெனில இருந்து துரத்த பாக்குறது மிஸ்டர் காங்கேட் தான் நினைக்கிறேன், அவர்கிட்ட கொஞ்சம் நீ ஜாக்கிரதையாவே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லவும் ஜெய் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம நீ என்ன நினைச்சு கவலைப்படுறியா அப்படின்னு கேக்குறான். உண்மையிலே சன்ன அவனை நினைச்சு கவலைப்பட்டதுனாலதான் அவன் கிட்ட சொல்லிருப்பான். பட் இப்ப கேட்டதான் அவன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வரலையே. அப்படியே அங்கிட்டாக்கல திரும்பிக்க சன்னு மெதுவா அவன் கிட்ட வந்து என்ன ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றீங்க போலயே அப்படின்ட்டு அவன் கண்ணத்தை பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனுக்கும் முடியாதுன்னு சொல்ல தோணல, ஏன்னா அவனுக்கு இது பிடிச்சிருக்கு. இருந்தாலும் ஒரு கட்டத்துல என்ன நினைச்சான்னு தெரியல, ஜெய விட்டு வேலைக்கு வந்துடுறான். இது எதனாலன்னு ஜெய்க்குமே தெரியுது. அவனும் சன்னு கிட்ட நீ திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த தான் பண்ணிக்கிட்டு இருக்க, உன் லைஃப்ல உன் அம்மா தம்பி உன்னாலதான் இறந்து போயிட்டாங்கிற குற்ற உணர்ச்சியிலே 5 வருஷம் நீ யாருன்னு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருந்த. உன்ன மாதிரி ஆட்களுக்கு இதுக்கப்புறம் சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கவே கூடாதுன்னு உனக்கு நீயே விதிமுறை விதிச்சுக்கிட்ட. மேபி அதனாலதான் உனக்கு இப்ப வரைக்கும் அதை நினைச்சு அழுகையே வரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டுட்டு இருந்த சன்னு தேவையில்லாம நீ பேசுற அப்படின்னு கடுப்பாரா. இருந்தாலும் ஜெய்ய உன் மனசுல என்ன பத்தின ஃபீலிங்ஸே நீ அவ்வளவு ஈஸியா மறைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு அவன் சொல்றான். பட் இருந்தாலும் ஜெய் மேல அவனுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் அவனை மாதிரி அம்மாவும் தம்பியும் செத்ததுக்கு காரணமான ஒருத்தன் இதுக்கப்புறம் சந்தோஷமாவே இருக்க கூடாதுன்னு அவனுக்கு அவனாவே நினைச்சுக்கிறான். எங்க ஜெய்யும் சன்னுடைய கையை எடுத்து அவனுடைய நெஞ்சில வச்சுக்கிட்டு உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா என்னுடைய இதயமும் ஒன்ன மட்டும்தான் எப்போதும் தேடிக்கிட்டே இருக்கு, அதனால இப்ப இருந்து நீயும் என்னை பத்தி மட்டும் யோசிக்க ஆரம்பி சரியா அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு என்ன சொல்லன்னு தெரியாம சரின்னு மட்டும் லைட்டா தலையாசிக்கிறான். அப்படியே அடுத்த நாள் ஆக ஸ்கையோடைய ஷூட்டிங் ஆண்டிதான் அங்க ஸ்கையே கஜோன்னு சன் எல்லாரும் ஷூட்டிங் ஸ்பாட் வந்திருக்காங்க. டேரக்டர் ஸ்கையை பார்த்து காஸ்டியூம் போட்டு வர சொல்லி அனுப்பி வைக்க அந்த நேரம் பார்த்து அசிஸ்டன்ட் நேரா டேரக்டர் கிட்ட ஓடி வந்து மேடம் டனாங்கிற கேரக்டர்ல நடிக்க போற ஆர்டிஸ்ட் இன்னும் வந்து சேரல மேடம், என்னன்னு கால் பண்ணி கேட்டா இப்பதான் அவர் எந்திரிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லுவோம். கொண்டா போன அப்படின்னு டேரக்டர் வாங்கி நீங்க கடைசி வரைக்கும் தூங்கி எந்திரிச்சு சாவகாசமா உங்க வீட்லயே இருந்துக்கோங்க அப்படின்ட்டு அந்த கேரக்டர்ல இருந்து அவனை தூக்கிடுறா. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர்ல இப்ப வேற யாரையாச்சும் நடிக்க வச்சு ஆகணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க. அங்க நிக்கிற சன்ன பாக்குறா. உடனே அந்த கேரக்டருக்கு அவனை முடிவு பண்ணிட்டா போல. நேரம் அவன் கிட்ட வந்து எனக்கு தேவைப்பட்ட ஒரு ரோல்ல நீ நடிச்சாகணுமே, போய் காஸ்டியூம் போட்டுட்டு வரியா அப்படின்னு கேட்கவும் இவனுக்கு ஆச்சரியமா இருந்தாலுமே சரின்னு கேட்டுட்டு போறான். அங்க கஜோன் இதை கேட்டுட்டு ஆச்சரியப்பட நீங்க முன்னாடியே சன் இன்னும் தயாராகலன்னு சொன்னீங்களே, பின்ன எப்படி இந்த ரோலுக்கு அவனை சூஸ் பண்ணீங்கன்னு கேட்கவும் ஆக்சுவலி நான் ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லங்கிறதுனாலதான் அவன் அந்த மாதிரி சொன்னேன், பட் இப்போ இந்த ரோலுக்கு அவன் தான் கரெக்டா இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம். சன்னுக்கு இதை கேட்டுட்டு சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் சன்னும் காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு வர அதை பார்த்துட்டு ஸ்கையும் ரொம்ப சந்தோஷமா கண்டிப்பா இந்த ரோல்ல நீங்க வேற லெவல்ல பண்ணுவீங்க, ஏன்னா டேரக்டர் உங்களை சூஸ் பண்ணிருக்காங்க, உங்களுடைய சாய்ஸ் என்னைக்குமே தப்பா போகாது, உங்களுக்கு ஏதாச்சும் நர்வஸா இருந்துச்சுன்னா அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் மறக்காம பண்ணிருங்க சரிங்களா அப்படின்ட்டு அவனுக்கு நிறைய அட்வைஸ் பண்றான். அதுக்கப்புறம் ஸ்கை உங்களுடைய ரோல் வந்துருச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவோம். இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சன்னுக்கு டாட்டா போட்டுட்டு அங்க இருந்து போறான். இங்க சன்னும் அதுக்கப்புறம் அந்த கேரக்டரோட ஸ்கிரிப்ட படிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப பார்த்தா அவனுக்கு ஜெய் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, லித்துவானியோட கேப்டல் என்ன ரெஸ்ட் ரூம் வந்து சொல்லு அப்படிங்கிறான். ஒண்ணு இல்ல அவன் வந்திருக்கான் போல, இவனை கூப்பிடுறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு மெசேஜ். அவனும் நேரம் ரெஸ்ட் ரூம்
ரூமுக்கு வர அங்கதான் ஜெய் இருக்கான். அந்த ரெஸ்ட் ரூமோட கதவை மூடிட்டு இவங்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா வந்து கிஸ் பண்ண தான் ஆரம்பிக்கிறான். சன் உடனே அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இது பப்ளிக் ரெஸ்ட் ரூம், நீ இப்ப எதுக்கா நீங்க வந்த அப்படின்னு கேட்கவும் ஜெய் உடனே நீ எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவ மாதிரியே நடிக்க போறேன்னு எனக்கு தெரியல, பட் இந்த சுச்சுவேஷன்ல நான் தான் உன்னை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றேன்னா உனக்கு இது பிடிக்கவே இல்லையா என்ன அப்படின்னு கேட்டுட்டு திருப்பியும் கண்டினியூ பண்ண. இந்த தடவை ஆனா சன்னு ஒண்ணுமே சொல்லல. இடையில நம்ம ஜெய் நிறுத்தி இதுக்கப்புறமும் நான் கண்டினியூ பண்ண கூடாதுன்னு நீ நினைக்கிறியா என்னன்னு அவனை செடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சா நீ தான் அதை என்கிட்ட வாய் விட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லவா இங்க சன்னு திருன்னு முடிச்சுட்டு என்ன சொல்ல வர நீ அப்படின்னு கேட்க நீ தான் என்ன வேணுமோ யோசிச்சு என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லுவான். அவன் புரிஞ்சுக்கிட்டு இது பப்ளிக் ரெஸ்ட் ரூம் அப்படின்னு அங்கிருந்து போலான்னு பார்க்கும்போது ஜெய் திருப்பி அவனை பிடிச்சி நிறுத்தி எங்க பாரு உனக்கு என்ன தேவைன்னு நல்லா தெரிஞ்சுமே நீ அதுல இருந்து ஓடிக்கிட்டே தான் இருக்க. உன் மனசுல உள்ள ஃபீலிங்ஸை ஒருவேளை நீ சொல்றதுக்கு பயப்படுறியா என்ன அப்படின்னு கேட்க எனக்கு எதை நினைச்சும் பயமே இல்லை அப்படின்னு சொல்றான். அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவனை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. பார்த்தா வெளியே யாருக்கும் உச்சம் முட்டிக்கிட்டு வருது போல எங்க சீக்கிரம் கதவை தரங்க அப்படின்னு சொல்லி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இவங்களும் அவங்களுடைய ரொமான்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணிடுற. அங்க ஜெய்யும் சன்னுடைய கையில ஒரு பென்ட்ரைவை கொடுத்து இது உனக்கும் உன்னுடைய மேனேஜருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு சதகமா ஒரு எவிடன்ஸை கொடுத்துட்டு அங்க இருந்து போறான். இதை கொடுத்துட்டு போறதுக்கு தான் வந்திருக்கான் போல. பயப்புள்ள முதல்லயே முக்கியமான விஷயத்த கொடுக்காம நல்லா உல்லாசமா இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு போக வேண்டியது. எப்ப பார்த்தாலும் இந்த ஜெய்பை இந்த மாதிரி தான் மக்களே பண்ணிக்கிட்டு இருக்கேன். கட் பண்ணா சன்னு அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்ல இருந்து ஷூட்டிங் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்துடுறான். கூடவே கஜனும் அவங்க கிட்ட வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத, நர்வஸ் ஆகாத சரியா, உன்னால முடிஞ்ச அளவுக்கு தத்ரூபமா நடி, நீ ஒண்ணு எதுக்கும் பதட்டப்படலாம் வேண்டாம் அப்படின்ட்டு இவர் தான் பயங்கரமா பதட்டப்படுறாரு. சன்னுமே சரின்னு கேட்டுட்டு ஜெய் இவங்க கிட்ட கொடுத்த ஒரு பென்ட்ரைவ் தான் அவர்கிட்ட கொடுத்து நீங்க இதை கொஞ்சம் போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா டேரக்டர் மீட் பண்றதுக்கு வரான். ஆக்சுவலி இவனை வச்சு இங்க ஒரு சூசைட் சீனை தான் எடுக்க போறாங்க போல. சோ டேரக்டரும் சன்னி கிட்ட இந்த சூசைட் பண்றவங்க எல்லாம் என்ன மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்ல இருப்பாங்கிறதுக்கு ஒரு 4-5 ஐடியாவை கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு உன் ஸ்டைல்லயே நீ போ, எதுவும் ரிஹர்சல் வேணுமா என்ன அப்படின்னு கேட்கவும் சூசைட்லாம் பொதுவா ஒரு தடவை பண்ணாதான் நேச்சுரலா இருக்கும், திருப்பி திருப்பி பண்ணாதுல இருக்கிற பயமே போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே போயிடலான்னு சொல்லிடுறான். டேரக்டருமே சரி ஓகேன்னு கேட்டுட்டு நேரா கேமரா பக்கம் வர இவனும் அவனோட ஆக்டிங்க ஸ்டார்ட் பண்றான். சொல்ல போனா அந்த சூசைட் சீன்ல நடிக்கிறது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா இல்ல. இறந்து போன அவங்க அம்மாவையும் தம்பியும் நினைச்சுக்கிட்டு உண்மையிலே அவன் சூசைட் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் நிஜமாவே ஃபீல் பண்ணி கீழே குதிச்சிடுறான். இதை பார்த்துட்டு டேரக்டருக்கும் சரி கஜானுக்கும் சரி ஸ்கையுக்கும் சரி ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. கீழே ஆனா சேஃப்டிக்கெல்லாம் பண்ணி தான் வச்சிருக்காங்க. சோ அவனுக்கு எதுவும் ஆகல. பட் இங்கதான் இவங்க ஷாக்லயே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் டேரக்டரும் நார்மல் ஆயிட்டு கட்டுன்னு சொல்லிடுற நம்ம ஸ்கை அப்படியே வேக வேகமா கீழே தான் ஓடி போறான் நம்ம சன்னை பாக்குறதுக்கு. இங்க டேரக்டருக்கும் அவனோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சு போய் கஜன் கிட்ட திருப்பி அவனுடைய ஷெட்யூல் எப்போ அப்படின்னு கேட்கவும் இன்னும் 2 நாள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலி நான் இதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு இந்த மாதிரி இப்படி சொல்லுது அப்படின்னு நமக்கு ஒன்னும் புரியல. அடுத்த சீன்லயே பார்த்தா டேரக்டர் நேரா ஜெய் கிட்ட தான் வராங்க. ஆக்சுவலி இந்த சீரிஸோட ஸ்பான்சர் நம்ம ஜெய் தான். அவன் கிட்ட வந்து நான் ஒரு கேரக்டரோட ஸ்டோரி லைனை மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் யாரோடைய கேரக்டர்னு ஜெய் கேட்கிறான். சன்னுங்கிற ஒரு பையன் நடிக்கிற தனாங்கிற கேரக்டர் தான் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அவன் ரொம்ப நல்லா நடிக்கிறான். சோ அவனோட கேரக்டரை நான் சூசைடோட முடிக்காம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஜெய்யும் சன்னு நடிக்கிற அந்த கேரக்டரோட ஸ்கிரிப்ட் பேப்பரை பாக்குறான். அதுல பார்த்தா நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கு. லிட்டரலி இந்த நெஜ கதையோட ஒத்து போற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சன்னு ஜெய்ய பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுக்குடா வாழ்றோன்னு ஒரு நடப்பணமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருப்பான். ஆனா எப்ப ஜெய பார்த்தானோ அப்பதான் அவனுக்குள்ளேயும் ஃபீலிங்ஸ் உருவாக்கி வாழணுங்கிற ஆசையும் அவனுக்கு வந்திருக்கும். அந்த விஷயம் தான் இப்ப இந்த கேரக்டர்லயும் பிரதிபலிக்கிறத நம்ம ஜெய் பாக்குறான். இன்னொரு பக்கம் கஜோன்னு பென்ட்ரைவ்ல உள்ள விஷயத்தை பார்த்துட்டு நேரா பெண்ணியோட வீட்டுக்கு தான் வரான். அங்க கதவு திறக்கிறது அவனுடைய மேனேஜர் தான். பெண்ணிங் எல்லாம் இப்ப பார்க்க முடியாதுன்னு அவன் சொல்ல நீ தான் அந்த கேமரா ஃபுட்டேஜ் மிஸ்டர் காங்கியாட்டுக்கு கொடுத்த, அது மட்டும் இல்லாம ஆலிஸ்ல நீங்க பேசின எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, என்கிட்ட அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு, இப்ப நீ என்ன பெண்ணியங்க பாக்குறதுக்கு விட போறியா இல்லையா அப்படின்னு ஒரு மிரட்ட அவன் பயந்து போய் கதவை திறந்துடுறான். இவனும் உள்ளக்க வந்து பெண்ணியங்க பார்த்தா அவன் டிப்ரெஷன்ல ஃபுல் டைமா ட்ரிங்க்ஸ் மட்டுமே தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான் போல. ரொம்பவே சொங்கி போய் இருக்கான். கஜோ நாங்க பார்த்ததும் நீ சொல்லி தானே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன், இப்ப என்ன மாறுச்சு, இன்னும் எல்லாரும் என்ன தப்பா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவனை பார்த்து பயங்கர ஆவேசமா பேசிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நேரம் அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்டயும் வந்து நான் யாரையும் உள்ளக்க கூடாதுன்னு சொல்லிருக்கல, என் பேச்ச என்னைக்குமே நீ கேட்கவே மாட்டியா, ஆரம்பத்துல இருந்தே நீ இப்படிதான் அப்படின்னு சொல்லி அவனை சம்பந்தமே இல்லாம போட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருக்கான். இந்த மாதிரி அசிஸ்டன்ட போட்டு சம்பந்தமே இல்லாம தாறுமாறா திட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கஜோன்னு கண்டுபிடிச்சிட்டான். அந்த அசிஸ்டன்ட் கண்டிப்பா பெண்ணியங்க மேல உள்ள கோவத்துல தான் அந்த எவிடன்ஸை காங்கியாட் கிட்ட கொடுத்துருப்பான்ட்டு. இந்த விஷயத்த அவன்கிட்டயும் சொல்ல ஏன்டா எனக்கு துரோகம் பண்ணன்னு சொல்லி அவனை பிடிச்சி திருப்பியும் திட்டிக்கிட்டு இருக்கான். போடா நீயும் உன் வேலையும் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிடா. இவனுக்கு அதுக்கப்புறம் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியல. கிளாஸா அங்க குடிச்சிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு கஜோன்னு எங்க பாரு ஆல்ரெடி நான் ஒரு பிராண்ட் அம்பாசிடர் கிட்ட உன்னை பத்தி பேசினேன், அவங்களுக்கு உன் கூட ஒர்க் பண்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லையா, ஆனா நீ ஜஸ்ட் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அந்த பொண்ணு கிட்ட மனசார மன்னிப்பு கேட்ட மட்டும் போதும் அப்படின்னு சொல்லவும் என்ன பிராண்ட் அது அப்படின்னு பெண்ணியவங்க கேட்கறான். உடனே கஜோன்னு ஒரு சின்ன பிராண்டோட பேரு சொல்ல அந்த பிராண்ட்ல எல்லாம் நான் நடிக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ உனக்கு மத்த கம்பெனில இருந்து சான்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு நீ திருப்பியும் முன்ன மாதிரி பெரிய ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ என் கூட ஒர்க் பண்றதுக்கு ரெடியானு கேட்கவும் பெண்ணியங்க ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் கிட்ட சரின்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம அந்த பிராண்ட் ஓனர் கேட்டுக்கிட்ட மாதிரி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணி அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறான். அது மட்டும் இல்லாம மீடியா எல்லாரையும் பார்த்து 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவத்தை மறைக்கிறதுக்கு யாரும் எனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணல, அதெல்லாம் முழுக்க என்னுடைய தனிப்பட்ட விஷயம் மட்டும்தான், இதுல யாருமே சம்மந்தப்படல அப்படின்னு சொல்லிடுறான். இதனால ஜெய்க்கு இருந்த ப்ராப்ளமுமே
சால்வ் ஆயிடுச்சு, எவிடன்ஸ் 2 ரூபா கிட்ட கொடுத்ததுக்கு நல்ல வேலையை பார்த்துட்டான்ட்டு பெண்டிங்கோட பிரஸ் கான்ஃபரன்ஸா இவனுமே தான் டேப்ல பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா தலைவனுடைய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ்டு. திருப்பியும் கம்பெனிக்கு சஸ்பென்ஷன்ல இருந்து கெத்தா என்ட்ரி கொடுக்குறாப்ல. நேரா அவனுடைய ரூமுக்கு வர அங்க இவனுக்காண்டி சன்னி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஜெய் தான் இவன்கிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு விட்டுருப்பான் போல. என்னெல்லாம் மீட் பண்ணி பேசுறீங்கன்னு அவன் கேட்க, நல்ல காரணத்துக்காண்டி இல்ல தம்பி அப்படின்ட்டு அவன் சொல்லவும், சரி என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க, பெண்ணியும் கொண்ட அந்த ஆக்சிடென்ட் ஃபுட்டேஜ் நம்ம கம்பெனில இருந்து கஜனுடைய அக்கௌண்ட்ல இருந்து தான் லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லவும், எனக்கு நல்லாவே தெரியும் அந்த கஜனுக்கு பெண்ணியம் வளர்றது சுத்தமா பிடிக்கல. நம்ம கம்பெனியோட பேரை கெடுக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் பார்த்திருப்பாரு. அவரெல்லாம் இந்த கம்பெனி விட்டு துரந்தி விடணும் அப்படின்ட்டு அவன் பாட்டு அளந்து விட்டுக்கிட்டு இருக்க, பேசு ராஜா பேசு, நீ என்ன வேணாலும் பேசு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்யும் ஒண்ணுமே பேசாம அவன் பேசுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனும் அளந்தெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஜெய் சொல்றான், அக்கௌண்ட் வேணா அந்த மனுஷனோட தான் இருக்கலாம், ஆனா ஐடி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஐபி அட்ரஸ் சுத்தி முத்தி சன்னிங்கிற பேரை தான் காமிக்குதுன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க சார் அப்படின்னு கேட்கவும் அவன் மூஞ்சில ஆடல இருந்தாலும் சமாளிச்சு, அது நான் என்னுடைய பர்சனல் ஒர்க்கு கண்டி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிருப்பேன், அதுக்கும் எனக்கும் எப்படி சம்பந்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லவும், ஆக்சுவலி கேமரா ஃபுட்டேஜும் நீங்க வந்த நேரம் தான் காட்டுது, நீங்க வந்த நேரத்துல தான் அந்த வீடியோவுமே அப்லோட் ஆயிருக்கு, இதை வச்சு பார்க்கும்போது நீங்க சொன்னது கொஞ்சம் கூட சிங்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்கவும், இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்தவன் திடீர்னு சேஞ்ச் ஆகி, பரவாயில்ல நீங்களும் அதிபுத்திசாலி தான், இப்பதான் புரியுது உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் ஏன் பின்னாடி வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு, ஆனா ஏன் பின்னாடி எவ்வளவு பெரிய ஆளு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும், பரவாயில்லையே அப்ப இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வலியணுங்கிற அவசியமே இல்ல போல உனக்கு அப்படின்னு கேட்கவும், ஆமா இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சான்ஸ் காண்டி தான் வளைஞ்சுக்கிட்டு இருந்தா, இதுக்கப்புறம் இந்த மெமரிங்கிற அந்த சீரீஸ்ல நான் தான் லீட் ரோல்ல நடிக்க போறேன், அது உங்களால கூட தடுக்க முடியாது, எல்லாரும் எப்படி சான்ஸுக்காண்டி உங்ககிட்ட கெஞ்சிட்டு வராங்களோ அதே மாதிரி ஒரு நாள் நீங்க என்கிட்ட ஒரு விஷயத்துக்காண்டி கெஞ்சிட்டு வருவீங்க, அந்த நாள் கூடிய சீக்கிரத்துல வரதான் போகுது, அப்ப நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அவன்கிட்டே தௌலத்தா பேசிட்டு போறான். பைபிள நம்மால வச்சு செய்ய போறான். அன்னைக்கு இருக்குது உனக்கு. இப்ப ஜெய்யும் ஆலிஸோடைய மொட்டை மாடிக்கு வந்துட்டு அங்க ஒரு மாதிரி காத்து வாங்கிக்கிட்டு இருக்க, அங்க இவன் கிட்ட பேசுறதுக்காண்டி சன்னு வரான். இவனை பார்க்காமலே இவன் தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி மூட சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, நான் இங்கதான் இருக்கேன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன், உனக்கு என்ன வேணும்ங்கிறத கடைசியா புரிஞ்சுக்கிட்டு அதை என்கிட்ட சொல்றதுக்கு தான் வந்திருக்கியா, இல்ல நானே அதை சொல்லட்டுமா அப்படின்னு அவன் கிட்ட விளையாண்டுகிட்டு இருக்க, எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கே தெரியும்னா நீங்களே அதை எனக்கு தெளிவுபடுத்துங்களேன்னு பதிலுக்கு அவன் கேக்குறான். அதெல்லாம் நான் சொல்றதை விட நீயே தெரிஞ்சுக்கிட்டாதான் நல்லா இருக்கும்னு பதிலுக்கு ஜெய் சொல்ல, நீ என்னமோ பேசிட்டு போ, நான் உன்கிட்ட பேசுறதுக்காண்டி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சன்னு சொல்றான். ஆக்சுவலி ஜெயோட சுச்சுவேஷன் இப்போ கொஞ்சம் பேடா தான் இருக்கு. என்னதான் அவன் சஸ்பென்ஷன்ல இருந்து திருப்பி கம்பெனிக்கு வந்தாலும் அந்த காங்கியாட் தான் அவனுக்கு மேல இருந்துட்டு அந்த கம்பெனியை ஆண்டுகிட்டு இருக்கான். அவன் சொல்றதுதான் சட்டம்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம பெண்ணுங்க வேற ஒழிச்சு கட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சன்னி தான் அந்த கம்பெனிலேயே பெரிய இவனாட்டம் நல்ல சுதந்திரமா உலாவிக்கிட்டு இருக்கான். மொத்தத்துல அந்த கம்பெனில அக்கிரமம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இதுல ஜெய் என்ன பண்ண போறான்னு தெரியாம தான் ஒரு கவலையில அவன் கிட்ட இப்ப பேச வந்திருப்பான் சன்னு. ஜெய்க்குமே அவன் எதுக்காண்டி வந்திருக்கான்னு நல்லாவே புரியுது. இருந்தாலும் பைபிள கொஞ்சம் கூட கவலையே இல்லாம, இங்க பாரு சுச்சுவேஷன் இப்ப எவ்வளவுதான் பேடா இருந்தாலும் கடைசியா ஜெயிக்க போறது ஐயா தான் அப்படின்னு ரொம்ப கான்பிடென்டா சொல்றான். எத மனசுல வச்சுக்கிட்டு இவன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சன்னு பாத்துக்கிட்டு இருந்தா, என்ன எம்எல்ல நம்பிக்கை இல்லையா உனக்கு அப்படின்ட்டு அவன் கண்ணு முன்னாடியே காங்கியாட்டோட அசிஸ்டன்ட்டுக்கு போன் பண்ணி, அந்த மெமரி சீரிஸுக்கான என்னோட டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியா நான் காங்கியாட் கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிருங்க அப்படின்னு போன வைக்கிறான். டே என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சன்னுக்கெல்லாம் ஒரே ஷாக்கு. தலைவன் எதுக்கு தனக்கு தானே சோனியா வச்சுக்கிறான்னு தெரியல, ஆனா அம்புட்டு பேரை ஒடிச்சு கட்டுறதுக்கு பின்னாடி பெருசா பிளான் வச்சிருக்கான்னு மட்டும் புரியுது. இப்ப அதெல்லாம் பத்தி கண்டுக்காம அது எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு நேரா சன்னி கிட்ட வந்து, உனக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத எப்பதான் நீ ஒத்துக்க போறேன்னு கேக்குறான். ஒருவேளை நான் ஒத்துக்கிட்டா மட்டும் எல்லாம் மாறிடுமான்னு சன்னு கேட்க, உடனே இவனும் அவனுடைய நெஞ்சில இவன் கைய வச்சு, இதய துடிப்போட சத்தம் இங்க வரைக்கும் எனக்கு கேக்குது அப்படின்ட்டு நேரா அவனுக்கு கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணிட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு அவன் கிட்ட கேட்க, அவன் எப்போதும் போல அமைதியா தான் இருக்கான். உடனே ஜெய் தான், எங்க பாரு பாஸ்ட்ல நீ பண்ண தப்புக்காண்டி வாழவே பிடிக்காத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கலாம், ஆனா ஒரு ஓரத்துல உனக்கும் வாழணுங்கிற அந்த ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவனுக்கு புரிய வைக்கிறான். அப்படியே அடுத்த நாள் காலையில ஆக சன் எப்போதும் போல ஷூட்டிங்க்கு தான் வந்திருக்கான். அங்க டேரக்டருமே அவனோட ஸ்கிரிப்ட மாத்திருப்பாங்கல்ல, சோ புது ஸ்கிரிப்ட கொடுத்து கொஞ்சம் படிச்சு பாரு அப்படின்னு சொல்ல இவனுமே படிச்சு பாக்குறான். அதுலதான் அந்த சாக போற கேரக்டரோட ஸ்கிரிப்ட மாத்தி வாழணும்னு நினைக்கிற மாதிரி மாத்தி வச்சிருக்காங்கல்ல, அதை படிச்சு பார்த்துட்டு இவன் ஒரு மாதிரி அமைதி ஆயிடுறான். என்னாச்சு அப்படின்னு டேரக்டர் கேட்கவும், ஒன்னும் இல்ல இதை படிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்ல, அதுவா ஆக்சுவலி நான் அந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது ஒருத்தர் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் எழுதினேன், அவருடைய ஹெல்ப் மூலமா தான் இது நல்லா அமைஞ்சது அப்படின்னு சொல்லவும், யார் அது அப்படின்னு சன்னி கேட்க, வேற யாரு டைரக்டர் ஆத்தர் தான் அப்படின்ட்டு அவங்க சொல்ல, இவனுக்கு அதை கேட்டுட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. அங்க இருந்து அப்புறம் வெளியே வந்துட்டு அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சொல்ல போனா அந்த ஸ்கிரிப்ட்ல உள்ள ஒரு லைனும் இவன் மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு இருக்கு. ஒரு மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் லைனே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுல பார்த்தா மரணம் இன்னும் என்ன தேடி வரல, அப்ப நான் ஏன் வாழக்கூடாது, எல்லாருமே அவங்க வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, லட்சியம் இருக்கு, ஆனா அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை 5 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னு நினைச்சு இப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு ஜெய் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. திருப்பி அங்க ஜெய்க்கு இவன் கால் பண்றான். அவன் கிட்ட பேசி முடிச்சுட்டு ரோட்ல அங்க மலையில நனைஞ்சிட்டு வந்துகிட்டே இவன் கிட்ட யாரெல்லாம் அன்பா பேசினாங்களோ அவங்களதான் ஒருத்தரா நினைச்சு பாக்குறான். கஜோன் எப்போதும் இவனை ஒரு பையனா பார்த்தது, ஸ்கை எப்போதும் இவனை ஒரு அண்ணனா பார்த்தது, ஜெயோட அங்கிள் இவன் கிட்ட பாசமா பழகினது, இப்படி இத்தனை பேரை நம்ம மேல அன்பு செலுத்த இருக்கும் போது நம்ம ஏன் ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழக்கூடாதுன்னு யோசிக்கிறான். அப்ப கரெக்டா ஜெய்யுமே எதிர்த்தாப்புல இவனுக்காண்டி கொடைய வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான் பாருங்க. இவன் வேகமா போய் எதுவும் செல்லாம அவனை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். சொல்லப்போனா சொல்லாமலே அவனை லவ் பண்றாங்கிறத கன்வே பண்ணிட்டாப்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம
இத்தனை வருஷத்துல சன் அவங்க அம்மா இறந்து போனதுக்கும் அவன் தம்பி இறந்து போனதுக்கும் அழுதுருக்கவே மாட்டான். மனசுல உள்ள கஷ்டம் எல்லாம் இப்பதான் வெளியே கொஞ்சம் கொஞ்சமா வர ஜெய்யோடைய தோல்ல சாஞ்சிட்டு பயங்கரமா அதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கான். ஒரு வழியா இப்போவாச்சும் அவன் மனசுல உள்ள கஷ்டத்தை வெளிப்படுத்துறானேன்னு ஜெய்யும் அவன் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அவனுக்கு ஆறுதலா இருக்கான். ஒரு வழியா அவனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கும் கூட்டிட்டு வர அதுக்கப்புறம் என்ன இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ரொமான்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொமான்ஸ்னா சாதாரண ரொமான்ஸ் இல்ல மக்களே, காரசாரமான ரொமான்ஸ். ஹாலில் ஆரம்பிச்சு பெட்ரூம் வரைக்கும். தலைவன் சும்மாவே முன்னாடி ஒன் சைடு கோல் போட்டுக்கிட்டு இருந்தான். இப்ப டபுள் சைடே ஓகே ஆயிடுச்சு. சும்மா விடுவாப்லையா. இதுல சன்னு கோஆபரேஷன் தான் ஹைலைட். முன்னாடி சன்னோட கோஆபரேஷன் இல்லாம இருந்துச்சு. இப்ப சன்னு வேற கோஆபரேட் பண்றாப்ல, விடுவாப்லையா. சும்மா நல்லா வச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா சம்பவம் எல்லாம் சிறப்பா முடிய சன்னுக்கு மட்டும் இது ஏதோ தேஜாவு மாதிரி இருக்குது. அதை நோட்டீஸ் பண்ண ஜெய்யும் என்ன நீ என்கிட்ட கேட்ட கேள்வி உனக்கு ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு கேக்குறான். நான் என்ன கேள்வி உன்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சன்னு புரியாம கேட்க, அதான் நீ என்கிட்ட கர்மாவை பத்தி கேட்டிய, நான் கூட அதுல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னேன். பாரு இப்ப அந்த கர்மா தான் நம்ம ரெண்டு பேரையும் திருப்பி ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லவுமே தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இவன் கூட தான் நம்ம ஜல்சா பண்ணோங்கிற விஷயமே இப்பதான் சன்னுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒண்ணு இல்ல மக்களே, அப்படியே செகண்ட் ரவுண்டுக்கு தாவிடுறாங்க. இப்படியே செகண்ட் ரவுண்டு கோலாகலமா நடந்துட்டு இருக்கிறதோடய அங்க சீனை கட் பண்ணி எபிசோட முடிச்சிடறாங்க மக்களே. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஹைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். பாய் பாய்.